ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையில்லா நாமத்தினாலே நான் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாமல் இருக்கிறது. கர்த்தர் இன்றைக்கு நம்மை ஆசீர்வதிக்க ஒரு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கடந்த 5 மாதங்களும் ஆண்டவர் கண்ணின் மணி போல நம்மை காத்து இந்த 6வது மாதத்தில் இந்த முதல் பரிசுத்த ஓய்வு நாளிலே உங்களையும் என்னையும் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறதை நினைக்கும் போது கர்த்தரை துதிக்கிறேன், கர்த்தரை நான் மகிமைப்படுத்துகிறேன் உள்ளத்தின் ஆழத்தில். சரி, தொடர்ந்து நமக்கு ராபோஜன ஆராதனை இருக்கிறபடினாலே கொஞ்ச நேரம் மாத்திரம் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து அடுத்த பகுதிக்கு நேராக நான் கடந்து போக ஆசைப்படுகிறேன். செய்திக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 62வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 62:11. நீங்கள் சீயோன் குமாரத்தியை நோக்கி இதோ உன் ரட்சிப்பு வருகிறது, இதோ அவர் அருளும் பலன் அவரோடும் அவர் செய்யும் பிரதிபலன் அவர் முன்பாகவும் வருகிறது என்று சொல்லுங்கள் என்று கர்த்தர் பூமியின் கடையாந்தரம் வரைக்கும் கூறுகிறார். நல்ல தகப்பனை நன்றியுள்ளத்தோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல வசனத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின் மூலம் நீங்களோடு கூட பேசுங்க. இதனுடைய ஆழத்தை, இதனுடைய மறைபொருளை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. இந்த வசனம் நம்முடைய பிள்ளைகளாகி எங்கள் ஒவ்வொருவருக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்க தேவனாகி கர்த்தர் உதவி செய்கிறார். பேசுகிற அடியினை மூடி மறைத்து தேவனாகி கர்த்தர் வெளிப்பட வேண்டும்படியாக நாங்கள் சொல்கிறோம். மனுஷ சத்தத்தை கேட்கும்படி அல்லப்பா, உங்க சத்தத்தை கேட்கும்படி வந்திருக்கிற பிள்ளைகள் சம்பூர்ணத்தினால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். சம்பூர்ணங்களினால் நம்முடைய பிள்ளைகள் நிரப்பப்பட வேண்டும். நன்மைகள் உண்டாகட்டும், ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும். வார்த்தை அனுப்பி உடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்யுங்க. வார்த்தை அனுப்பி உடைய பிள்ளைகளை உயிர்ப்பீங்க. தொடர்ந்து நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த 2-3 வாரங்களாக நம்ம ஒரு தலைப்பின் கீழே கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானித்து வருகிறோம். யாருக்கு பிரதிபலன் உண்டு, யாருக்கு பலன் கிடைக்கும், அதுதான் தலைப்பு. அதில் முதல் பாயிண்ட், தேவனுக்கு முன்பதாக உத்தமனாய் நடக்கிறவர்களுக்கு ஆண்டவர் பலனை தருகிறவராக இருக்கிறார். 2வது, தேவனுடைய வசனத்தை கை கொள்ளுகிறவர்களுக்கு மிகுந்த பலனை கொடுக்கிறவராக இருக்கிறார். 3வதா, நீதி செய்கிற நீதிமானுக்கு அவர் பலன் தருகிறவராக இருக்கிறார். 4வதாக, இன்றைக்கு நம்ம தியானிக்கிற இந்த வசனம் பாருங்க, 62வது அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் அதனுடைய 16வது வசனம். நீங்கள் சீயோன் குமாரத்தியை நோக்கி இதோ உன் ரட்சிப்பு வருகிறது, இதோ அவர் அருளும் பலன் அவரோடும் அவர் செய்யும் பிரதிபலன் அவர் முன்பாகவும் வருகிறது. அல்லேலூயா. என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்க பாருங்க, 4வதாக தேவன் யாருக்கு பிரதிபலனை கொடுக்கிறார் என்றால் சபையாகிய மனவாட்டிக்கு ஆண்டவர் பிரதிபலனை கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. என்ன குமாரத்தியா? சியோன் குமாரத்தி. சியோன் குமாரத்தி என்றால் அது தேவனுடைய சபையை குறிக்கிறது, அது தேவனுடைய சபையாகிய மனவாட்டியை குறிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப உண்மையான சபைக்கு, உண்மையான மனவாட்டிக்கு என் தேவன் பலன் அளிக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன் அப்படின்னா, சபை அவருடைய இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட ஒன்று. அல்லேலூயா. முதல் சபை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, நல்லா பாருங்க, எல்லாம் பெந்தெக்கோஸ்தே நாளில உண்டானதுதான் முதல் சபையாக நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆமா தானே? ஆதி திருச்சபை அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் சபை உண்டாச்சு. ஆனால் நான் ஒரு காலங்களுக்கு முன்னாடி ஒரு பிரசங்கத்தை பண்ணியிருக்கிறேன். எப்படி அப்படின்னா, எனக்கு இப்போ ஞாபகம் வர்றதுனால சொல்கிறேன். அந்த மெசேஜ் யூடியூப்பில் கூட கிடைக்குது. எப்படி சொன்னேன் அப்படின்னா, நல்லா பாருங்கள், முதல் மனிதன் ஆதாமும் ஏவாளும்.
இந்த முதல் மனுஷனை ஆண்டவர் சிருஷ்டித்துக்கான நோக்கமே மனுஷன் தேவனை துதிக்கிறதுக்கு தான். மனுஷன் தேவனை ஆராதிப்பதற்காக தான். ஏன் அப்படின்னா தேவனை துதிப்பதற்காக தூதனை ஆண்டவர் படைத்து வைத்திருந்தார் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். 3 பிரதானமான தூதர்கள் பரலோகத்தில் இருந்தார்கள் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதில் ஒன்று எந்த தூதன் தெரியுமா? 3 தூதர்கள் பேரை சொல்லுங்க பார்ப்போம். வெறும் மீகான்னு சொல்லாதீங்க, கரெக்டா சொல்லுங்க. மீகாவேல். மீகாவேல். இன்னொரு தூதன் பேரு காபிரியேல். இந்த மீகாவேலுக்கு என்ன வேலை, காபிரியேலுக்கு என்ன வேலை அப்படின்னு நீங்க படிச்சீங்கன்னா வேதத்துல, காபிரியேல் என்கிற தூதன் ஆண்டவர் சொல்லுகிற செய்தியை போய் சொல்றதுதான் அவருடைய வேலை. எல்லா இடங்களிலும் அவர் செய்தியை போய் என்ன செய்வார்? சொல்லுவார். என்ன செய்வார் அப்படின்னா, அவர் யுத்தத்திற்கு தலைவர், யுத்தம் பண்றவர். தேவன் எங்கேயாவது ஒரு பிரச்சனை, யுத்தம் பண்ணணும், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா யுத்தம் நடக்கு அப்படின்னா அந்த யுத்தத்தை போய் நடத்துறது யாரு? என்ன சொல்லுங்க? அப்படியா மாற்றி சொல்றீங்க? இப்பதான் சொன்ன காபிரியேல் தூதன் செய்தி சொல்றவரு, மீகாவேல் தூதன் தான் யுத்தம் பண்றது. மறந்துடாதீங்க, இதெல்லாம் பேசிக்கான ஒரு விஷயம். என்னை சங்கடப்படுத்தக்கூடாது நீங்க. அல்லேலூயா. இன்னொரு ஒரு தூதன் இருந்தான், அவனுக்கு பேர் என்ன தெரியுமா? லூசிஃபர். இது மட்டும் நல்லா தெரியுதுல்ல? அவனை மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. அவனுக்கு என்ன வேலை தெரியுமா? கர்த்தரை ஆராதிக்கிறதா அவனுடைய வேலை, துதிக்கிறதா அவனுடைய வேலை. நான் ஆராதிக்காம, நான் துதிக்காம தேவன் மகிமைப்பட மாட்டார் என்கிற ஒரு பெருமை அவனுக்குள்ள வந்துச்சு பாருங்க. அதனாலதான் தேவன் அவனை என்ன செஞ்சாரு? அடிச்சு கீழே தள்ளிட்டார் பூமி. அவனுக்கு பதிலா தான் யாரை படிச்சாரு தெரியுமா? உங்களை என்னை படிச்சாராங்க. அதாவது முதல் மனிதனாகிய ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் படைச்சார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. தூதர்களை படைக்கும் போது விலை உயர்ந்த கற்களினாலே, வைடூரியங்களினாலே என்ன செஞ்சாராம்? அவரை படைச்சார். ஆனா மனுஷன் எப்படி படைச்சார் தெரியுமா? களிமண் எடுத்து அந்த களிமண்ணை பிசைஞ்சு மனுஷனை அவருடைய சாயலை போலவே உண்டாக்கினார். அல்லேலூயா. தூதனுக்கு இல்லாத ஒரு கிருபை மனுஷனுக்கு என்ன கொடுத்தார் அப்படின்னா, தம்முடைய ஜீவ சுவாசத்தை ஊதினார், ஜீவ ஆத்மாவானார். அது மாத்திரமல்ல, அந்த மனுஷன் தேவனுடைய சாயலாகவே இருந்தான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அதுக்கு மேல ஒரு ஸ்டெப் போய் அப்பா என்று அழைக்கும்படியான புத்திரை சுவிகாரத்தின் ஆவியையும் மனுஷனுக்கு என்ன செஞ்சாரு? தூதன் தான். ஆனா மனுஷன் யார மாட்டான்? இப்ப அவருடைய பிள்ளையாக மாறிட்டான். அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்ப நான் இதை எப்படி பார்க்கிறேன் அப்படின்னா, ஆதாம் ஏவாள் முதலாக சிருஷ்டிக்கப்பட்ட போது அவர்களை முதலாக தேவனுடைய சபையாக ஆண்டவர் படைத்தார். நான் பார்க்கிறேன். தேவனை ஆராதிப்பதற்காக மனுஷனை சிருஷ்டித்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இடத்துல ஒரு வசனம் கூட சொல்லப்பட்டிருக்கு, ஏசாயாவுல நம்ம வாசிக்கிறோம். நீங்க வாசிக்க வேணாம், உங்களை ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்றேன். இவர்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை. அப்ப நம்மளை எதுக்காக ஆண்டவர் ஏற்படுத்தினார் அப்படின்னா, எதுக்காக தேவன் நம்மை சிருஷ்டித்தார் அப்படின்னா, அவரை ஆராதிப்பதற்காக. தூதன் செய்த வேலையை நம்ம செய்யணுன்றதுக்காக வேண்டிதான். அவன் ஆராதிச்சான், பெருமை வந்துச்சு, கீழே அடிச்சு தள்ளிட்டாரு. இப்ப அவனுக்கு பதிலா யார் தான் ஆராதிக்கிறது? நீங்களும் நானும் தான் அவரை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். இதை பாருங்க, பிசாசு என்ன செஞ்சான் தெரியுமா? அந்த முதல் சபையாகிய அந்த கணவன் மனைவிக்குள்ள என்னத்தை கொண்டு வந்தான்? ஒரு பிரிவினையை கொண்டு வந்தான், ஒரு குழப்பத்தை கொண்டு வந்தான். அல்லேலூயா. ஆதாமை ஆண்டவர் சிருஷ்டித்து அவன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று கண்டு அவனுக்கு அயர்ந்த நித்திரையை கொடுத்து அவனுடைய விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து ஆதாமுக்கு ஏற்ற துணையாக யாரை படைச்சாரு? ஏவாளை சிருஷ்டித்தார் ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப பாருங்க, முதல் மனுஷனாகிய ஆதாமுக்கு ஏற்ற துணை முதல் மனுஷியாகிய
ஏவாள். அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப இங்க இருந்துதான் பாருங்க, இவங்க வாழ்க்கை அப்படியே என்ன செய்யுது, கடந்து வருது. பிள்ளைகள் பெறாங்க. அதுக்கப்புறம் கடவுளை என்ன செய்யறாங்க, தொழுகை செய்யறாங்க, ஆராதிக்கிறாங்க. இப்படியே வரும் பொழுது தேவனுக்காக எழும்புகிறவர்களை எல்லாம் பிசாசு என்ன செஞ்சுட்டு இருக்கிறான் அப்படின்னா நசுக்கிறான். தேவனுடைய வித்துகளை பூரா பிசாசு என்ன செய்யறான், அழித்து கொண்டே வரான். நீங்க வேதாகத்தை நீங்க படிச்சு பாருங்க. ஒவ்வொரு பரிசுத்தவான்களை தேவனுக்காக, இப்ப ஆதாமுக்கு பிறந்த குழந்தைய நல்லா பாருங்க. முதல் பிள்ளை யாரு, காயின். அடுத்த பிள்ளை யாரு, ஆபேல். காயின் கடவுளுக்கு என்ன செய்யல, பயப்படல. ஆனா ஆபேல் என்ன செஞ்சாரு, கடவுளுக்கு பயந்தார். ஆனா கடவுளுக்கு பயந்த ஒரு மனுஷனை இப்ப பாருங்க காயின் என்ன செய்யறான், கொன்று போறான். இப்ப இந்த டாபிக்கே இதே கண்ணோட்டத்தில் நீங்க வேதத்துல பாருங்களேன். இயேசு கிறிஸ்து வரைக்குமாக தேவனுடைய வித்து என்று சொல்லப்படுகிறத என்ன செய்யறான் பிசாசு, அப்படியே அழிச்சிட்டே வரான். கடைசியில் ஒரு முற்றுப்புள்ளி இதற்கு எங்கே வைக்கப்படுகிறது என்றால், இயேசு கிறிஸ்துவை எல்லா பிள்ளைகளையும் கொன்னது போல இயேசுவையும் கொன்னுடலான்னு பிசாசு பிளான் பண்ணா சிலுவையில் அறையும்படி காரியங்கள் நடந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து மரித்தார். ஆனால் மூன்றாவது நாள் அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கிவிட்டார். கைகளை தட்டி உற்சாகமாக நல்லா பாத்தீங்களா, தேவனுடைய வித்துக்களை அவன் அழிச்சுட்டே வந்தான். ஆனா கடைசியில் இயேசுவையும் அது போல செஞ்சலாம் நினைச்சான். ஆனால் அந்த வித்து பிசாசுடைய தலையை நசுக்கிறது. அல்லேலூயா. அவரால் அழிக்க முடியல. சபையை பாழாக்கிக்கிட்டே வந்தான், சபை இடிச்சுட்டே வந்தான், சபை அழிச்சுட்டே வந்தான். யார் தேவனுக்காக எழுதுறாங்களோ அவங்க தேவனுடைய சபை. அப்படி எடுத்துக்கங்க. அந்த சபை ஒவ்வொருவராக என்ன செய்யப்படுகிறது, அழிக்கப்பட்டுக்கிட்டே வருது, கெடுக்கப்பட்டுக்கிட்டே வருகிறது. ஆனால் கடைசியில பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். முந்தினாதான் ஆதாம், இயேசு கிறிஸ்துக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பிந்தினாதான் இயேசு கிறிஸ்து சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கிறோம் வசனத்துல அப்படி இருக்கா, முந்தினாதான் ஆதாம். இயேசு கிறிஸ்துக்கு இன்னொரு பேர் இருக்கு. இவர் எப்படிப்பட்ட, பிந்தினாதாம். அல்லேலூயா சொல்லுங்களேன். முந்தினாதாமுக்கு ஆதாம் வந்து அவன் ஆரம்பத்துல தேவனால சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன், அவன் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட மனுஷன். ஆனால் பிந்தின் ஆதாம் பரலோகத்திலிருந்து வந்தவர். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவருக்கு பேர் என்ன தெரியுமா, இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துக்கு இன்னொரு பேர் பிந்தின ஆதாம். நீங்க நல்லா போய் வீட்டில் படிச்சு பாருங்க வசனத்தை, நல்லா பாருங்க. அந்த முந்தின ஆதாமுக்கு அவருடைய விழா எலும்பிலிருந்து ஒரு ஏவால ஆண்டவர் உருவாக்குறார். இப்ப இந்த பிந்தின ஆதாமாகி இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு மனவாட்டி வேணும் இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டு சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருக்கிறார். சிலுவையில் அறையப்பட்ட குற்றவாளிகள் சாகலன்னா என்ன செய்வாங்க தெரியுமா, மொழிக்கு கீழே காலை வெட்டி எடுத்துருவாங்க. அன்றைக்கு யூதர்கள் அப்படி ஒரு சட்டத்தை வச்சிருந்திருக்கிறாங்க. தவறு பண்றவங்களுக்கு அன்னைக்கு தண்டனை வந்து சிலுவையில் அறையிறது தான் அன்னைக்கு தண்டனை. இன்னைக்கு எப்படி தூக்கு தண்டனை, சிறையில் ஆயுள் கைதியா, இல்லை ஒரு 10 வருஷம் ஒரு 20 வருஷமா ஜெயிலில் போடுறாங்க பார்த்தீங்களா? ஒவ்வொரு நாட்டிலையும் அது வித்தியாசம் வேறுபடுது. இப்போ வெளிநாட்டிலலாம் போனால், அரபு நாடுகளுக்கெல்லாம் போனால் என்ன செஞ்சிடறாங்க, நடு ரோட்டில் வச்சு சுட்டு கொண்டுருவாங்க. சில இடத்துல கல்லால் அடிச்சு என்ன செய்கிறாங்க கொண்டு. அப்போ ஒவ்வொரு நாட்டுக்கும் அது வேறுபடுகிறது. அப்போ இந்தியாவில் நம்ம நாட்டை பொறுத்தளவுக்கு அவங்களுடைய குற்றத்துக்கு தகுந்தது போல தண்டனை என்ன செய்யப்படுகிறது, கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன் நான் சொல்றேன்னா, அன்றைக்கு இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல, ரோமர்கள் ஆட்சி காலத்துல குற்றவாளிகளுக்கு எப்படி தண்டனை அப்படின்னா, வேற நிறைய விதமான குற்றங்கள் தண்டனைகள் இருந்துச்சு. ஆனா மிக கடுமையான ஒரு தண்டனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலுவையில் அறைந்து கொள்றதுதான் பெரிய தண்டனையாக இருந்துச்சு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப இயேசு கிறிஸ்துவை குற்றவாளி என்று சொல்லி தீர்ப்பு கொடுத்து அவர் என்ன செஞ்சிட்டாங்க, சிலுவையில அறைஞ்சிட்டாங்க. இப்ப கூடவே 2 திருடர்களை என்ன செஞ்சிருக்கிறாங்க, குற்றவாளிகளையும் வலது பக்கத்துல ஒருத்தனையும் இடது பக்கத்துல ஒருத்தனையும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, சிலுவையில அடிச்சு தொங்க விட்டு இருக்கிறாங்க. இப்ப பாருங்க, இந்த 2 பேரும் என்ன செஞ்சிட்டாங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு
வலது பக்கத்திலே ஒருத்தர் இருக்கான், இடது பக்கத்திலே ஒருத்தர் இருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆனால் இயேசு கிறிஸ்துவை வந்து பரிசோதனை பண்ணி பார்க்கும் பொழுது அவர் அந்த குறித்த நேரத்தில் என்ன செஞ்சிட்டாரு? இறந்துட்டார். இறந்ததுனால அவருடைய காலை என்ன செய்யல? எப்படி இறந்தாரு இறக்கலன்றதை அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஆராய்ச்சி பண்ணுவாங்க அப்படின்னா என்ன செய்வாங்க அப்படின்னா, ஈட்டியால விழாவில் குத்துவாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க பாருங்க, எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில அவர் தொங்கிக் கொண்டிருக்கிற போது ஈட்டியை வைத்து என்ன செஞ்சாங்க? விழாவில குத்தினாங்களாம். நல்லா பாருங்க, விழாவில குத்தின போது வசனம் சொல்லுகிறது, தண்ணீரும் ரத்தமும் பீச்சி அடித்ததாம். விழாவில் போய் குத்தனவன் அதை பார்த்தோன்னா அங்கேயே மனம் திரும்பினான் என்று சரித்திரம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இவர் உண்மையிலே தேவகுமாரன் தான், இவர் உண்மையிலே கடவுள் தான் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்களாம்? மனம் திரும்பினான். அப்படின்னா கருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஏன் விழாவில குத்தினார்கள்? நான் இது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நான் இது இப்படி பார்க்கிறேன், அப்படி பைபிள்ல இல்லை, ஆனால் நான் இது இப்படி பார்க்கிறேன். எப்படி பார்க்கிறேன் அப்படின்னா, முதல் ஆதாமுக்கு எத்தனையோ எலும்புகள் இருந்துச்சு. அந்த எலும்புகள் எல்லாம் தேவன் எடுத்து ஏவார படைக்கல. எந்த எலும்பு தான் எடுக்கிறாரு? விழா எலும்பு தான் எடுக்கிறாரு. அப்ப பிந்தின ஆதாம் இயேசு கிறிஸ்துவுக்கும் விழாவில ஏன் குத்தினாங்க அப்படின்னா, அந்த விழா எலும்பில் ஒன்றை எடுப்பதுதான் தேவனுடைய திட்டம். அல்லேலூயா சொல்லுங்களேன். பைபிள்ல இருக்கா அப்படின்னு கேட்டா ஆதாரம் கிடையாது. இது ஒரு ஆவிக்குரிய ரகசியம். அல்லேலூயா. சரி, இயேசு கிறிஸ்து ஒரு பாவமும் அறியாதவர், அவர் நீதிமான். ஒரு நீதிமானுடைய எலும்புகள் என்ன செய்யப்படுவதில்லை? முறிக்கப்படுவதில்லை அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. அப்போ ஒரு கேள்வி வரலாம், எப்படி நீதிமானா இருக்கிறவருடைய எலும்பை போய் முறிப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நம்ம எல்லாரும் செய்த பாவங்களையும் அவர் தன் மீது சுமந்ததுனாலதான் அந்த சிலுவையின் மரணம் அவருக்கு சம்பவித்தது. கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை நம்ம கேட்கிறோம். அப்ப இப்ப யார் அவர் சிலுவையில தொங்கிட்டு இருக்கும் போது? யார் அவரு? நம்ம பாவத்தை சுமந்த ஒரு பாவி. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. நம்முடைய பாவங்களுக்காக தான் அவர் அடிக்கப்பட்டார். அவருடைய விழா எலும்பு என்ன செய்யப்பட்டுச்சு? உடைக்கப்பட்டுச்சு. இப்ப இந்த விழா எலும்புகளில் ஒன்றுதான், இந்த விழா எலும்பில் உருவானதுதான் சபையாகிய மனவாட்டி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த சபை இயேசு கிறிஸ்துவின் விழா எலும்புகளினாலே உருவாக்கப்பட்டது. அப்ப பாருங்க, ஏன் சபைக்கு ஆண்டவர் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் அப்படின்னா, ஏன் ஆராதனையை இவ்வளோ ஆண்டவர் கனப்படுத்துறார் அப்படின்னா, ஏன் சபை கூடி வருகிறத விட்டுவிடக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அவருடைய ரத்தத்தினால் உருவாக்கப்பட்ட சபை, அவருடைய காயங்களினால் உருவாக்கப்பட்ட சபை. இது மனிதர்கள் ஏற்படுத்தினது அல்ல. சபை என்பது தேவனே இந்த சபை உருவாக்கினார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்களேன், சபை எப்படி உண்டாச்சா? ஆண்டவருடைய காயங்கள், ஆண்டவர் நமக்காக அடிக்கப்பட்டதன் மூலமா கடைசி சொட்டு ரத்தம் சிந்தினதுனால சபை என்ன செஞ்சிருக்கு? உருவாயிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சபை வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு யாரா? மனவாட்டி, ஏற்ற துணை. முந்தின ஆதாமுக்கு ஏற்ற துணை எப்படி ஏவாள் இருந்தாலோ, அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மணவாளனுக்கு ஏற்ற துணை யார் தெரியுமா? சபையாகிய மணவாட்டி. சரீர பிரகாரமாக நம்முடைய வாழ்க்கையை நீங்க சிந்திச்சீங்கன்னா, நம்முடைய சரீரம் இருக்கு இல்லையா, நம்ம யார் இப்ப ஆண்டவரை பார்த்து என்ன சொல்றது தெரியுமா? மணவாளன் நம்ம எல்லா நேரத்தையும் கூப்பிடுறது இல்லை. அவர் எப்படி கூப்பிடுறோம்? அப்பான்னு கூப்பிடுறோம். அப்படித்தானே? ஆனா அவர் நம்முடைய ஆத்மாவுக்கு யாரா இருக்கிறது தெரியுமா? உண்மையான மணவாளனாக அவர் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப ஏற்ற துணை அவருடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட சபதா அவருக்கு ஏற்ற துணை. எப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக நம்ம ஏற்றுக்கொண்டு, எப்ப நம்ம அவரை விசுவாசித்து ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டோமோ, எப்ப பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொண்டோமோ, அப்பவே நமக்கு அவருடைய நாமம் தரிப்பிக்கப்படுகிறது. அது எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்றால், அது ஒரு நிச்சயதார்த்த உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருக்கிறது. ஒரு திருமணத்திற்கு முன்பதாக ஒரு பையனுக்கும் பெண்ணுக்கும்
திருமணத்திற்கு முன்பதாக செய்யற ஒரு காரியம் எதுன்னு பார்த்தா அது நிச்சயதார்த்தம். இதுதான் பையன், இதுதான் பொண்ணு அப்படின்னு என்ன செய்யறது, ஒரு கன்ஃபார்ம் பண்றது, உறுதிப்படுத்துறதுக்கு பேர் தான் நிச்சயதார்த்தம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப ரட்சிக்கப்படுகிற நாமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மணவாளனுக்கு நிச்சயிக்கப்பட்ட ஒரு மணவாட்டியாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நிச்சயிக்கப்பட்டிருக்கிற இந்த சபை, இந்த மணவாட்டி, நம்ம வேற எந்த சிந்தனைக்கு என்ன செய்யக்கூடாது, இடம். நம்ம யாருக்கு நிச்சயிக்கப்பட்டவங்க? ஒரு மணவாளனுக்கு நிச்சயிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவங்க வேற பையனோட பேசவோ, வேற பையனோட போகவோ, வேற காரியங்களை செய்யவோ, அவங்களுக்கு பிடிக்காத காரியத்தை செய்யவோ செஞ்சா அந்த திருமணம் என்ன செஞ்சிடும், நின்று போயிடும். கரை திரை அற்றவர்களாக நாம் நிற்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமா தானே? அல்லேலூயா. பாருங்க, நீங்க நான் வசனத்தை ஒண்ணு கூட அதுக்கு ஆதாரமா நான் உங்களுக்கு சொல்லவே இல்லை. ஏன்னா நிறைய வசனங்கள் ஆதாரமாக இருக்கிறது, சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாக ஒரு இடத்துல எழுதியிருக்கிறார், சபையை குறித்து எழுதுறார். நீங்க ஏற்கனவே படிச்சிருக்கிறீங்க, நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். சபையை பற்றி, நான் கிறிஸ்துவை பற்றியும் மனவாட்டியை பற்றியும் சொல்றேன்னு ஒரு இடத்துல சொல்லியிருப்பார் ஆண்டவர். இது ஒரு பெரிய ரகசியம் அப்படின்னு சொல்லியிருப்பார். படிச்சிருக்கீங்களா? பாருங்க, நான் சொல்றேன். அந்த வசனம் எனக்கு ஞாபகம் வந்தனால உங்களுக்கு சொல்றேன். எபேசியர்ல இருக்கு நினைக்கிறேன். எடுங்க, எபேசியர். சபையை பற்றி ஆண்டவர் சொல்வார் அந்த இடத்துல. இது எல்லா திருமண வீட்டிலையும் வாசிக்கிற ஒரு வசனம். இந்த ஒரே விஷயம் இங்க இருப்பாங்க. 5வது அதிகாரத்திற்கு உள்ளங்க. எபேசியர் 5வது அதிகாரம். இங்க ஒரு கணவன் மனைவியுடைய உறவை குறித்து இந்த அதிகாரம் ஃபுல்லாவே பேசப்படும். 22வது வசனத்தில் நீங்க வாசிக்கல, மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு என்ன செய்யுங்க, கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறார். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராக இருக்கிறார். அப்படியே வாசிங்க. ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் என்ன செய்றாரு, அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். சபை எப்படி ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார் பாருங்க. அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தது மூலமாக தான் என்ன வந்திருக்கு, சபை வந்திருக்கு. எப்படி ஒரு கணவன் மனைவி உறவோ அதே போலதான் இயேசு கிறிஸ்துவுக்கும் சபைக்குமான அந்த உறவு சொல்றாரு பாருங்க. அப்படியே புருஷர்கள் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களை அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறார். இங்க கீழே வாசிக்கும் போது வசனம் தான் ரொம்ப முக்கியம். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். கொஞ்சம் நல்ல கவனமா இந்த வசனத்தை யோசிச்சு பாருங்களேன், கொஞ்சம் ஆழமாக சிந்திச்சு பாருங்களேன். என்ன சொல்றாரு பாருங்க, நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும். யாரா? இயேசு கிறிஸ்துவின் சரீரத்துல நம்ம யாரா இருக்கிறோமா? அவயவங்கள். அவயவங்கள் என்னது? அவயவங்கள் என்னது? கண்ணு, மூக்கு, வாய், காது, கை, காலு இருக்குல்ல.
இந்த உடம்புல அவயவங்கள் ஓடுறா இருக்குல்ல, அதே போலதான் இயேசு கிறிஸ்து ஒட்டுமொத்த சரீரமாக இருக்கிறாரு. அந்த சரீரத்துல சபையாகி நீங்கள் நான் யாரா இருக்கிறோம்? ஒவ்வொரு அவயவங்களாக இருக்கிறோம். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாகவும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாகவும் இருக்கிறோம். என்ன சொல்றாரு இதுக்குல? இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையோ தன் தாயை விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். இவ்வளவு சொல்லிட்டாரா? கணவன் மனைவி பத்தி இவ்வளவு சொல்லிட்டு வராரா? இவ்வளவு சொல்லிட்டு வந்துட்டு கீழே கடைசியை சொல்றாரு பாருங்க. இந்த ரகசியம் என்னதான்? எல்லாரும் சொல்லுங்க. இந்த ரகசியம் எல்லார் வாயிலும் இந்த வார்த்தை வரட்டும். இந்த ரகசியம் இது ஒரு பெரிய ரகசியம். என்ன பெரிய ரகசியம்? கணவன் மனைவியுடைய உறவை பத்தி சொல்லிட்டு சபையை குறித்து சொல்லிட்டு இது ஒரு பெரிய ரகசியம் நீங்க எழுதுறாரு. என்ன ரகசியமா? வாசவர்களே, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு இந்த வசனம்? புரியுதா புரியலையா? ஒரு கணவன் மனைவி உறவு எப்படியோ, ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படியோ, அதே போலதான் இந்த சபை ஆகிய மனவாட்டிக்கும் மனவாளன் ஆகிய கிறிஸ்துவுக்கும் உண்டான உறவு. அல்லேலூயா. எப்படி ஒரு கணவன் மனைவிக்குள்ள கரை திரை இருக்க கூடாதோ, இருக்கீங்களா? இந்த 4-5 நாளா ஒரு நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு, நீங்க பார்த்துருப்பீங்க. கணவர் ரொம்ப தூரத்தில் வேலை பார்க்கிறார். மனைவி ஒரு பியூட்டிஷியன், மேக்கப் பண்றவங்க. அவங்களுக்கும் வேறொரு சகோதரன், அவரும் அந்த ஃபீல்டில் தான் வேலை செய்கிறார். 2 பேருக்கும் பழக்கம் ஏற்படுது. 2 பேருடைய பழக்க வழக்கங்களும் ரொம்ப டீப்பாக போகுது. கணவனுக்கு ஒரு நாள் இது தெரிய வருது. ஏற்கனவே அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்து பிரிஞ்சிருந்துருக்கிறாங்க. ஆனாலும் சில நேரங்களில் சேர்ந்து வாழலாம்னு முடிவெடுத்திருக்கிறாங்க. ஆனால் அவர் சென்னையிலிருந்து ஊருக்கு வரும் பொழுது மனைவி வேற ஒருவரோட என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? ஆமாம், தனிமையாக இருக்கிறார்கள். இதை கணவன் பார்க்குறான், வீடியோவும் எடுத்துடுறான். உள்ள இருக்கிற ஆளை வெளியே வர சொல்லுன்னு சத்தம் போடுறான். பார்த்துருக்கீங்களா? பார்த்தீங்களா? அந்த நியூஸ் பார்த்தீங்களா? யூடியூப்ல பரவிட்டு இருக்கு, இன்ஸ்டாகிராம்ல பரவுது, ஃபேஸ்புக்ல பரவுது. இன்னைக்கு செல்ல திறந்தாலே அதான் வருது. உதாரணத்துக்கு இது ஒன்றதான் சொல்றேன், ஏன்னா ரீசெண்டாக நடந்ததால இது நமக்கு ஞாபகம் இருக்குன்ற சொல்றேன். இந்த மாதிரி பல விஷயங்கள் இல்லைங்களா? என்ன செஞ்சுட்டாரு கணவர்? மனைவிய கோபத்தில் கத்தியால குத்தி கிழிச்சிட்டாரு. அவங்க பொழைச்சிட்டாங்க. தற்செயலாக நேற்று கூட ஒரு வீடியோ பார்த்து அவங்க வந்து பேசுறாங்க. எதுக்காக சொன்ன தெரியுமா? அந்த உறவு சரியில்லாத உறவாக மாறும் பொழுது அங்க என்ன நடக்குது? பிரச்சனை நடக்குது, சண்டை நடக்குது. கொலை பண்ற அளவுக்கு மனுஷன் என்ன செஞ்சிடறான்? போயிடறான். அல்லேலூயா. வேற எதற்காகவும் ஒரு மனுஷன் கொலை செய்யற அளவுக்கு போக மாட்டான். ஆனால் பெண்கள் கூறிய காரியத்துல ஒருவன் கொலை செய்யற அளவுக்கு அவன் போவான் என்று வேத வசனமே சொல்லுகிறது. தெரியுமா உங்களுக்கு? அல்லேலூயா. ஸ்திரியை பத்தினதான விஷயம் புருஷனுக்கு எண்ணத்தை கொண்டு வருமா? அப்ப அவன் கொலைகாரன் ஆயிடுவான். அதனால தன் மனைவியோட பேசணும், தன் கணவனோட பேசணும். அடுத்தவங்க மனைவியோட, அடுத்தவனுடைய கணவனோட அளவுக்கு போய் என்ன செய்யக்கூடாது. அது அவர் தங்கமா இருந்தாலும் பேச்சுவார்த்தை எப்படி இருக்கணும்? கொஞ்சம் சுருக்கமா தான் இருக்கணும். அளவுக்கு மீறினால் அமிர்தமோ நஞ்சு சொல்றாங்கல்ல, சொல்றாங்கல்ல. அப்ப யாரோடையும் நம்முடைய பேச்சு எப்படி இருக்கக்கூடாது? சொல்லுங்க, அளவுக்கு மீறி இருக்க கூடாது. இங்க பாருங்க, அதுதான் ஆண்டவராகிய இயேசு சொல்றாரு, நீ எனக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கிற. எப்படி? நீ எனக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கிற. உங்ககிட்ட நான் எதை பார்க்க கூடாது? கரை திரை பார்க்க கூடாது. உங்ககிட்ட கரை படுறத நினைச்ச கூடாது, பார்க்க கூடாது. நம்ம உறவுக்கு அது என்ன வராது? சரி வராது. அல்லேலூயா சொல்லுங்க. இருக்கீங்களா? புரியுதா நான் சொல்றது? எப்படி முந்தின ஆதாம் பாருங்க, தேவ சாயலில் உருவாக்கப்பட்டு அவருக்கு ஏற்ற துணையாகி ஏவாளை ஆண்டவர் சிச்சித்து கூடவே கொடுக்கிறார். இப்ப இந்த ஆதாம் ஏவாள் கணவன் மனைவியா வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இவங்களுக்குள்ள எங்க பிரிவினை வந்துச்சு அப்படின்னு கேட்கறீங்களா? அல்லேலூயா. 2 பேரும் ஒன்னா இருந்திருந்தா
சர்ப்பம் வந்து என்ன செஞ்சிருக்க முடியாது? கொஞ்சம் சிந்திங்க. சர்ப்பம்னா இப்ப நம்ம பார்க்கறது மாதிரி சர்ப்பம் கிடையாது. அன்னைக்கு சர்ப்பம் எப்படி இருந்துச்சா தெரியுமா? அதுக்கு கை காலெல்லாம் இருந்துச்சான், அது பேசுமா. ஆண்டவர் எப்ப அதை சபிச்சாரோ அதுக்கப்புறம் தான் அது மண்ணை நக்கிட்டு போச்சான், ஊர்ந்துகிட்டே போச்சான். அது வரைக்கும் சர்ப்பம் எப்படி இருந்திருக்கு? பேசிக்கிட்டு இருந்திருக்கு, நடந்துகிட்டு இருந்திருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப அப்படி அவன் பேசுறவனா, பழைய பாம்பாகிய சர்ப்பம் பேசுறவனா நடக்கிறவனாக இருந்ததுனாலதான் ஏவாள் கிட்ட வந்து என்ன செஞ்சிருக்கு? இன்னைக்கு சர்ப்பனை பேசிக்கிட்டா இருக்கு. இன்னைக்கு சர்ப்பம் பேசல, ஆனா அன்னைக்கு சர்ப்பம் என்ன செஞ்சிருக்கு? அந்த பழைய பாம்பு பேசுற பாம்பா இருந்திருக்கு. ஆதாம் கூடயே ஏவாள் இருந்திருந்தா, ஏவாள் கூடயே ஆதாம் இருந்திருந்தா, ரெண்டு பேரும் பிரியாதவர்களாக இருந்திருந்தா, அந்த மூணாவது ஒரு ஆள் அவங்க வாழ்க்கையில் என்ன செஞ்சிருக்க மாட்டான், வந்திருக்க மாட்டான். இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிளவு, இவன் வேற இடத்துல அவ வேற இடத்துல இருந்ததுனாலதான் பிசாசு ரகசியமாக வந்து என்ன செஞ்சிருக்கிறான்? ஏவாளை பேசி மயக்கி ஆசையை காட்டி ஆண்டவர் சாப்பிடக்கூடாது என்று சொன்ன பழத்தை என்ன செஞ்சுட்டான்? சாப்பிட வச்சுட்டான். இதை நீ சாப்பிட்றதுனால உன் கண் என்ன செய்யும்? திறக்கும். திறந்துருச்சு உண்மையிலே கண்ணு. அல்லேலூயா. நிறைய பேர் அப்படித்தான் இருக்காங்க. இவ்வளவு நாள் எனக்கு கண் தெரியாமே போச்சு, என் புருஷனவே நம்பி நம்பி நான் வீணா போயிட்டேன். இப்ப 4 பேர் கூட பழக்க வழக்கம் வரபோது தான் உலகத்தை பத்தியே நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்ப என் கண் எப்படி இருக்கு? அழிஞ்சு போயிடுவேன் வாழ்க்கையில. உண்மைதானே? சும்மாவா சொல்லி வச்சாங்க கண் கண்ட தெய்வம் யாரு? ஆமா, கல்லானாலும் புல்லானாலும் ஆமா, நேரத்துக்கு கணவனை பராமரிச்சு நேரத்துக்கு கணவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை, கொடுக்க வேண்டிய கணத்தை, அன்பை கொடுக்காததுனால கணவன் சில நேரத்தில் தப்பி திரிகிறார். மனைவி உண்மையிலேயே பாருங்க, மனைவிக்கு கொடுக்க வேண்டிய கணம், அன்பு இதெல்லாம் கொடுக்காததுனால மனைவி சில நேரத்தில் என்ன செய்றாங்க? தவறா போறாங்க. இதை ஏன் பேசுறாருன்னு எனக்கு தெரியல. நான் எடுத்துட்டு வந்த டாபிக் வேற. யாருக்கு பிரதிபலன் ஆண்டவர் தராரா? இன்னைக்கு எத்தனாவது பாயிண்ட்? 4வது பாயிண்ட் என்னது? சியோன் குமாரத்தி தான். அது யாருன்னு சொன்னேன்? மணவாட்டியாகிய சபை, சபையாகிய மணவாட்டி. இங்க நம்ம உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேர் யாரு? மணவாட்டி. யாருக்கு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம நிச்சயிக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கிற நமக்குள்ள 27 வசனத்தை மட்டும் படிங்க. கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்திருக்கிறாரு. நாம பரிசுத்தமாக வாழ்வதற்காக தான் அவருடைய பரிசுத்த ரத்தத்தை நமக்காக அவர் சிந்தினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு சபை தான் எல்லா கேடுகளையும் செய்யுது. சபையில தான் எல்லா கேடுகளும் நடக்குது. வெளியில நடக்குதோ இல்லையோ சபையில் அத்தனை இன்னைக்கு நடக்குது. விபச்சாரம், வேசித்தனம், பீடி, சிகரெட்டு, புயலை, என்னென்ன கெட்ட பழக்கம் இருக்கோ அதெல்லாம் எங்கதான் இருக்கு? சொல்லவே வெக்கமா இருக்கு. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிற சபை அவருக்கு முன்னால எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்க வேண்டும். வாயை திறந்தா பொய், வாயை திறந்த கெட்ட வார்த்தை, அடியோட உலகத்தான விட கேவலமா பேசுறது. தெரியாம வெளியில நின்று பேசுறவனுக்கு மன்னிச்சு விட்டுவார் ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் வசனத்தை கேட்கிற, சத்தியத்தை கேட்கிற நம்ம தெரிஞ்சே தவறு செய்யும் பொழுது நம்ம மேல கிடைக்கிற தண்டனை தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும். ஐயா கூட பம்மி பம்மி பேசினார். கோச்சுக்கிறாதீங்க, கோச்சுக்கிறாதீங்க. கோச்ச வசனத்தை வசனமா பேசுறதுனால என்ன இருக்கு? அவரை காயப்படுத்துற நீங்க நினைச்சுக்கிறாதீங்க. சத்தியத்தை சொன்னதுனாலதான் யாராங்கனாங்களா? அதுக்கு அவர் பயப்படுறாரு. நான் பயப்படவே மாட்டேன். சத்ருவானாலும் பரவாயில்ல, எனக்கு சொல்ல சொன்னதை நான் சொல்லிடுவேன். திருந்தலன்னா தண்டனை அதிகம், திருந்திட்டா தண்டனை இல்லை. ஐயா, வாழ்க்கையில நம்ம கஷ்டப்படுறத தேவன் ஒரு நாள் விரும்பவே மாட்டார். எதுக்காக அவர் ஜீவனை கொடுத்தாரு? நம்மளை நல்லா வாழ வைக்கணும்ன்றதான். ஏன் நம்ம கையை பிடிச்சாரு? நம்ம அடிமையா இருந்தோம்.
பாவத்துக்கு அடிமை, சாபத்துக்கு அடிமை, பிசாசுக்கு அடிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தோம். இனி நீ அடிமை அல்ல, எனக்கு சொந்தம், நீ என் பிள்ளை, என் மனவாட்டி. நல்லா பாருங்க, இன்னொரு விஷயத்தை சொல்றேன். எந்த தாயும் தகப்பனும் பிள்ளையினிடத்தில் எல்லா ரகசியத்தையும் என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. ஆனா யார்கிட்ட எல்லா ரகசியம் சொல்லுவாங்க? மனைவிட்ட சொல்லுவாங்க. ஆமாவா இல்லையா? நீங்க சொல்றீங்களா? அப்படி ஐயா கூட ஒரு சொல்ல சொன்னாரு, எல்லா ரகசியத்தையும் பெண்கள்கிட்ட, மனைவிட்ட என்ன செய்யாதீங்க. உண்மையா நேசிக்கிற ஒரு கணவன் மனைவிக்குள்ள எந்த ஒளிவு மரமும் இருக்காது. நான் புரிஞ்சுக்கிட்டது அதான். உண்மைதானே? உண்மையான ஒரு கணவன் மனைவியுடைய உறவுல ஒளிவு மறைவே என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அது நல்ல குடும்பம். அந்த நல்ல குடும்பத்துக்கு தேவன் நடுவுல துணையா நிற்பார். அந்த குப்பை நூல் என்ன செய்யாது, அந்து போகாது. இங்க போன்ல 24 மணி நேரம் சாட்டு பண்றது, யார் கூடயாவது சாட் பண்ணிட்டே இருந்து கணவன் வந்தா மறைச்சு வச்சிருது. ஒரு சரித்திரம் தான் அங்க மேல இருக்க ஒரு புக்கில் எழுதி வச்சிருப்பாங்க. மறைக்க முடியுமா அந்த புக்கில் எழுதுனத? சொல்லுங்க. இதுல வேணா அழிச்சிடலாம், இதுல வர போட்டோ அழிச்சிடலாம், இதுல பேசுற ரெக்கார்ட் அழிச்சிடலாம். ஆனா அங்க ஒண்ணு இருக்குது, மறந்துடாதீங்க. அந்த ரெக்கார்ட் என்ன செய்ய முடியாது. நம்ம என்னென்ன செல்போன்ல பார்க்கிறோம், என்னென்ன பேசுறோம், என்னென்ன செய்யறோம், எல்லாத்தையும் அங்கே ஒரு புத்தகத்தில் எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதற்கான தூதர்களை ஆண்டவர் நியமித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கொடுக்கிறதுல சந்தோஷம் இருக்கீங்களா? சில பேருக்கு கொடுக்கிறதுல, செய்யறதுல சந்தோஷம், பேய் வரட்டுறதுல சந்தோஷம், ஜோமன்னா வியாதி குணமாகிறதுல சந்தோஷம். ஆண்டவர் சொல்லிட்டாரு, இதுல எல்லாம் நீ சந்தோஷப்பட்டுக்கிறாரு. நான் நிறைய கொடுக்குற ஆண்டவருக்காக சந்தோஷப்படுகிறாரு. நான் ஜோமன்னா ஆண்டவர் கேட்கிறாரு, சந்தோஷப்பட்டுக்கிறாரு. பேய் வரட்டுறேன், பேய் போயிடுது, சந்தோஷப்பட்டுக்கிறாரு. நீ எதுல சந்தோஷப்படணும்? உன் பேர் ஜீவ புஸ்தகத்தில் கிறுக்காம இருக்கணும். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அதில நீ சந்தோஷமாக இருக்கணும். ஜீவ புஸ்தகத்துல பேர் இருக்கணும்னா இங்க வாழ்ற வாழ்க்கை அவருக்கு முன்னாடி எப்படி இருக்கணும்? வெட்ட வெளிச்சமா இருக்கணும். வெள்ளை அறிக்கை விடுறேன், வெள்ளை அறிக்கை விடுறாங்களாம் சொல்றாங்களே அரசாங்கத்துல, கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்பட்டதா இல்லையா? போன திமுக ஆட்சி வந்த உடனே வெள்ளை அறிக்கை விட்டாங்க. இப்போ புதுசா வந்தாரு விஜய், ஆட்சி அமைச்சிருக்கிறாரு. இப்பயும் என்ன சொன்னாங்க, நாங்க இன்னும் கொஞ்ச நாள்ல என்ன செய்ய போறோம், வெள்ளை அறிக்கை விட போறோம். கேள்விப்பட்டீங்களா? வெள்ளை அறிக்கைன்னு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? கணக்கு வழக்கு எல்லாம் கரெக்டா என்ன செய்ய போகுது, இப்படிதான் இருக்கு, இப்படிதான் இருக்கு, இதான் கரெக்ட், பகிரங்கமா எல்லாருக்கும் சொல்றது, சீக்கிரட்டு கிடையாது அதுல. அந்த மாதிரி ஒரு திறந்த புத்தகத்தை போல நம்ம வாழ்க்கை இருக்கணும் ஆண்டவருக்கு முன்னாடி. அதைத்தான் தேவன் விரும்புறார். அவருக்கு முன்னாடி ஏதாவது மறைக்க முடியுமா? நம்ம நினைக்கிறோம் மேல கூரை இருக்கு, 4 பக்கமும் சுவர் இருக்கு, நம்ம நினைச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவருக்கு முன்னால எப்படி இருக்கான்? எல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது, எல்லாம் நிர்வாணமாக இருக்கிறதா, வெளியரங்கமாக இருக்கிறதா, மறைவே கிடையாது. குசு 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 அப்படி ரகசியமா பேசினா கூட ஆண்டவருக்கு தெரியும். சில பேர் பேசுறதே கேட்காதியா, பக்கத்துல உட்கார்ந்து இருந்தா கூட கேட்காது. வாயாசம் தெரியும், ஆனா என்ன பேசுறாங்கன்னு நம்பிராதீங்க. அப்படி பேசுறவங்கள நம்பிராதீங்க. சண்டை போட சொல்லதுக்காக வெளுத்ததெல்லாம் பாழுன்னு நான் நினைச்சேன், கொழுத்து போய் தேவனை நான் தினம் பகைச்சேன். இருக்கீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. வெளுத்ததெல்லாம் பாழுன்னு நான் நினைச்சேன், கொழுத்து போய் யாரை பகைக்கிறேன்? தேவனவே பகைக்கிறேன். நம்ம யாரு? நம்ம யாரு? மனவாட்டி. ஐயா மறந்துடக்கூடாது. யாருக்கு? இயேசு கிறிஸ்துவுக்கு மனவாட்டி. இந்த மனவாட்டி எப்படி வந்தா? எப்படி வந்தா? இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டு, அவர் நொறுக்கப்பட்டு, கடைசி சொட்டு ரத்த வரைக்கும் நமக்காக சிந்தி, அவரவே நமக்காக ஒப்பு கொடுத்து இருக்கீங்களா? அப்படிதான் அந்த மனவாட்டி வந்தா. அதுக்குதான் அந்த வசனம் சொல்லி பாருங்க, கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக
அதை தமக்கு முன் எப்ப 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 நிறுத்த போறாரு? மணவாளன் சீக்கிரமாக வரப்போகிறார். வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசிக்கிறோம், பரலோகத்துல கல்யாணம் ஒன்று ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த கல்யாணத்திற்கு மணவாட்டியாகிய சபையை அழைத்துக் கொண்டு போவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இரண்டாவது வருகைக்கு அவர் வரப்போகிறார். விசுவாசிக்கிறீங்க? அதுக்கு எத்தனையோ உதாரணங்களை சொல்லி வச்சிருக்கிறார். 10 கன்னிகைகளை குறித்து படிக்கிறோம். 5 கன்னிகைகள் யாரா இருந்தாங்களா? புத்தி உள்ளவங்க. புத்தி உள்ளவங்களா இருந்ததுனால ஆயத்தமா வச்சாங்க. தீ வட்டி இருந்துச்சு, எண்ணெய் வந்துச்சு. புத்தி இல்லாதவங்க தீவெட்டி மட்டும் எடுத்துட்டு வந்திருந்தாங்க, என்ன கொண்டு வரல. அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அசால்ட்டு யார்கிட்டயா வாங்கிக்கலாம். கடைசி நேரத்தில் போய் ஏதாவது செஞ்சு பொழைச்சிக்கலாம். இன்னைக்கு நான் இதை விட மாட்டேன், நாளைக்கு தான் அதை விடுவேன். கொஞ்ச காலம் உலகத்தில் வாழ்றேன், கொஞ்சம் ஜாலியாக என்ன செய்யறேன், எழுந்துட்டு போறேன். கொஞ்ச காலம் தானே. ஏசப்பா வர்றதுக்கு முன்னாடி நான் என்ன செஞ்சிருவேன், திரும்பிடுவேன். நான் என்னை சரிப்படுத்திக்குவேன். இன்னும் கொஞ்சம் காலம் தான் பண்ணி விட்டுருங்க, நான் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்துட்டு போறேனே. எப்படி? நான் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்துட்டு போறேனே. நாட்டில் எல்லாரும் செய்யாதவா நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், நான் பெரிய தப்பா பண்றேன். இன்னைக்கு ஜெபிக்காதவங்க சொல்றது, பைபிள் படிக்காதவங்க சொல்றது, இன்னைக்கு சபைக்கு வராதவங்க சொல்றது, இன்னைக்கு உலக பிரகாரமாக வாழ்றவங்க சொல்றது, நான் என்னைக்காவது ஒரு நாளைக்கு எங்கே வந்துடுவேன்? அதுக்கு நீ உயிரோட இருக்கணுமே. அதுக்கு முன்னாடி ஆண்டவர் வந்துட்டு என்னாச்சு? கைவிடப்பட்டுருவோமே. இதுவே ஆச்சரியத்தின் காலம். ஆண்டவர் நம்மை கொண்டு போய் மணவாட்டியாக மணவாளனுக்கு முன்னாடி நிறுத்துவதற்கு முன்பதாக நாம் நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்ள வேண்டும். புத்தி உள்ளவங்க விவரமா வாழ்வாங்க, ஆண்டவருக்கு பிரியமா வாழ்வாங்க, ஞானமா வாழ்வாங்க. எதையெல்லாம் விடணும் அதெல்லாம் என்ன செஞ்சிருவாங்க? மணவாளன் வெறுக்கிறத என்ன செஞ்சிருவாங்க? மணவாளன் வெறுக்கிறத விட்டுட்டாங்கன்னா குடும்பம் சூப்பரா நடக்கும். கணவன் விரும்பாததை வாழ்க்கையில செஞ்சுக்கிட்டே இருந்தா ஒவ்வொரு நாளும் அடியும் உதையும் மிதியும் என்ன செய்யும்? சில நேரத்தில் சில கீரல் எல்லாம் கூட கிடைக்கும். கணவன் 10 அடி அடிச்சுட்டு மனைவி 2 அடி அடிச்சாலும் அடிக்கிறதா, அதுல வேற ஒன்றும் சந்தேகம் இல்லை. இருக்குதுல்ல, அப்படி குடும்பம் இருக்குதுல்ல. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் வாழ்க்கையிலலாம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சுட்டு வந்தாரு. சண்டையோ சண்டை, மனைவி அப்படியே கழுத்தை பிடிச்சி தூக்கிடுவா மேலே, அப்படி மதுரை ரெண்டு படிவா. பக்கத்து வீட்டுக்கார் என் ஃப்ரெண்டு, இவன் சொந்தக்காரன் அங்கே போய் வாடகைக்கு இருக்கிறான். அவனை பற்றி எல்லாத்தையும் சொல்லுவார். என்னங்க இப்படி இருக்கிறான் அந்த பையன் அப்படின்னு சொல்லி சங்கடப்படுறாரு. சொல்லி என்கிட்ட 2 பேரும் தினந்தோறும் சண்டை. ஆனால் என்ன கல்யாணம்? லவ் கல்யாணம். லவ் பண்ணி கூப்பிட்டு விட்டார். அடியோ அடி அடி அடி. ஒரு நாள் கையை உடைச்சிடறான், ஒரு நாள் இவன் கட்டு போட்டு வரான், ஒரு நாளைக்கு அந்த பிள்ளை என்ன செய்யுது, கட்டு போடுது. எப்படி போது பாருங்களேன் குடும்ப வாழ்க்கை. ஏன் யாரோட பேசணும் அவரோட என்ன செய்யறது இல்லை, ஒரு வார்த்தை கூட மூஞ்சி கொடுத்து பேசுறதே இல்லை. இப்போ நான் சொன்னேன், சென்னையிலேருந்து ஒருத்தர் வந்தாருன்னு, அவர் ஒரு வீடியோ எடுத்துட்டு ஒரே ஒரு போஸ்ட் கூட, ஒரு நல்ல போஸ்ட் கூடன்னு சொல்றாரு. அந்த அம்மா மூஞ்ச திருப்பிட்டு என்ன செய்யுது, போஸ் கொடுக்க வேண்டியவர் கூட போஸ் கொடுக்க மாட்டேங்குதுங்க. வேற ஒருத்தர் கூட அரை குறையமா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு போஸ் கொடுக்குது. எப்படி இருக்கும் வாழ்க்கை? அப்ப கத்தியால கழிக்க தானே செய்வான், கத்தியால கழிக்க தானே செய்வான். சொல்லுங்களேன். இங்க அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்காக நிச்சயிக்கப்பட்டவள். நமக்குள்ள ஒரு எக்ரிமெண்ட் இருக்கு, ஒரு புதிய உடன்படிக்கை இருக்கு. என்ன உடன்படிக்கை? நீ எனக்கு நிச்சயிக்கப்பட்டுட்ட. என் பார்வையில் நீ எப்படி நடக்கணும்? உண்மையா நடக்கணும், பரிசுத்தமா நடக்கணும். கள்ள காதல் நமக்கு வரக்கூடாது. இப்படி சொன்னாதான் நமக்கு புரியும். நம்ம யாரை காதலிக்கிறோம்? இப்ப அவர் நம்மளை காதலிக்கிறாரு. உலக பிரகாரமா சொன்னா இயேசு உன்னை நேசிக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் என்ன லவ் பண்றாருயா, நான் அவரை லவ் பண்ணணும் உண்மையா. என் நேரத்தை போற வேற எங்கேயே செலவு பண்ணிக்கிட்டு அவர் கடைசியில் வந்து என்னை கல்யாணம் கட்டிக்கிட்டு போவார் அப்படின்னு சொன்னா அது கனவு, கைவிட்டு போயிடுவாரு. அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையா போயிடும். சபையில் வந்து உட்கார்ந்துக்கிட்டு ஜோத்திரம் 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 யாரை நம்பி சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்?
கர்த்தரை நம்பி சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். புருஷன் வருவாருன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இங்க நம்ம போக்குவரத்தெல்லாம் வேற மாதிரி இருந்துச்சுனாக்கா இப்ப என்ன செஞ்சிருவார் புருஷன்? கை விட்டுருவார்ல, வாழ்க்கையே வீணா போயிரும்ல, நரகத்துக்கு போயிருவோம்ல, குடும்பம் கெட்டு போயிடும். அதனாலதான் பாருங்க, கடைசியில ஒரு கணவன் மனைவியுடைய உறவை பத்தி சொல்லிட்டு கடைசி அவர் என்ன சொல்லி முடிக்கிறார் தெரியுமா? அந்த வசனத்துல என்ன சொல்றாரு? 32 வசனத்துல, இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். எப்படியும் உங்களிலும் அவரவர் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்திலும் அன்பு கூற கடவான், மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாக இருக்க கடவான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். கணவன் மனைவியை பத்தியே பேசிட்டு இது ஒரு கணவன் மனைவியை பத்தி மட்டும் பேச நினைச்சுக்கிறாதீங்க, இதை நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்றேன் நான் சொல்றார். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறார் எபேசியர்களுக்கு. அல்லேலூயா. ஆகதான் எனக்கு அருமையானவர்களே, நம்ம நல்ல மனவாட்டியா, அவருக்கு பிடிச்ச மனவாட்டியா, அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவளாய் நாம் நடந்து கொள்ளும் பொழுது அவர் நமக்கு என்ன கொடுக்கிறாரா? என்ன கொடுக்கிறாரா? பிரதிபலனை கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? பிரதிபலனை கொடுக்கிறார். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் படிச்சுட்டு ஜெபம் பண்ண போறோம். எரேமியா 31:16. சீக்கிரமா படிக்க மட்டும் தான் போறோம். 31:16. நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டென்று கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் சத்துருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். உன் கிரியைகளுக்கு என்ன உண்டு? கட்டாயம் பலன் உண்டு. நான் எத்தனையோ நாள் ஜெபிக்கிறேன், உபவாசம் பண்றேன், ஆண்டவருக்காக வைராக்கியமா வாழ்றேன், என் வாழ்க்கை மாறாதா? எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா? என் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட மாட்டாங்களா? என் கணவர் ரட்சிக்கப்பட மாட்டாரா? என் கடன் பிரச்சனை தீராதா? என் வியாதி தீராதா? என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டுறாதா என்கிற போராட்டத்தோடு வந்திருக்கிறீங்களா? வேண்டுதலோடு வந்திருக்கிறீங்களா? கண்ணீரோடு வந்திருக்கிறீங்களா? உங்க கண்ணீரை கர்த்தர் பார்க்கிறாரு. இனி நீங்க கண்ணீரே வடிக்க தேவையில்லை. உன் கண்ணீரை துடைக்கிறதுக்கு ஆண்டவராகிய தேவன் நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். உன் கிரியைகளுக்கு பலம் உண்டு, உன் போராட்டத்துக்கு ஒரு முடிவு உண்டு. உன் கண்ணீரை காண்கிற தெய்வம் என்று அவர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க பட்ட பாடுகள், நீங்க பட்ட உபத்திரவங்கள், நீங்க பட்ட அவமானங்கள், உங்களுக்கு வந்த நிந்தைகள், நெருக்கங்கள், ஒருவேளை மனுஷன் மறந்துடலாங்க, ஆனால் கர்த்தர் அதை மறக்கிறவர் அல்ல. அதை கணக்கில வைத்திருக்கிறார், அவர் அளந்து வைத்திருக்கிறார். ஏற்ற நேரம் வரும்பொழுது அதற்கான பிரதிபலனை அவர் நமக்கு கொடுக்கிற தெய்வமாக இருக்கிறார். நல்ல கைகளை கட்டி கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்கள் என்ன செய்ய? காத்துக்கொள். நீ அழாத, நீ அழாத. நீ அழுதது போதும். உன் வாழ்க்கை போற நீ அழுதல்ல, நீ கண்ணீர் வடிச்சல்ல, இனி அழ வேண்டாம். உன் கண்ணீரை காத்துக்கொள். ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய செயல்களுக்கு தக்க பலனை என்ன செய்யறேன்? உனக்கு பிரதிபலன் இருக்கு. ஏன்னா நீ என்னுடைய சொந்தம், நீ என்னுடைய சரீரம், என்னுடைய சரீரத்தில் அவயவங்களாக இருக்கிறார். நீ என் மனவாட்டியாக இருக்கிறார், நிச்சயிக்கப்பட்டவளாக இருக்கிறார், என் ரத்தத்தினாலே நீ மீட்கப்பட்டவளாக இருக்கிறார். நீ என் சபை, உனக்கு பிரதிபலனை கட்டாயம் நான் தருவேன். உன்னை யார் ஏளனமா பேசினார், உன்னை யார் அவமானப்படுத்தினார், உன்னை யாரு கஷ்டப்படுத்தினார், நீங்க அழ வேண்டாம். நம்ம யாரு? ஆண்டவர் சொல்றார், நீ என்னுடையவன், நீ என்னுடையவள், உனக்கான பிரதிபலன் நான் வரும்போது என் கூடவே வருகிறது. உனக்கு நிறைவான பிரதிபலனை நான் கொடுக்க போதுமான தேவனாக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கிற நல்ல தகப்பனே, நன்றி உள்ளத்தோடு நாங்கள் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக நன்றி இயேசுவா. இந்த நாளில் எங்களை தாழ்த்துகிறோம். நீர் எங்களை தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு, எங்களை அழைச்சதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. நாங்க கஷ்டப்படுறதை நீங்க விரும்புகிற தேவன் இல்லப்பா, நாங்க கண்ணீர் வடிக்கிறத நீங்க விரும்புகிற தேவன் இல்லப்பா.
எங்கள் கண்ணீரை துடைக்கிறவர், எங்கள் கவலைகளை எல்லாம் நீங்க மாற்றுகிற தெய்வம். எங்கள் வியாதிகளை எல்லாம் சிலுவையிலே சுமந்து கொண்டீங்க, எங்கள் நோய்களை எல்லாம் சுமந்து கொண்டீங்க, எங்க பாடுகளை எல்லாம் நீங்க சுமந்து தீர்த்தீங்க ஆண்டவரே. ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படி இன்று எங்கள் தேவன் எங்களுக்கு உதவி செய்யப்பா. உம்முடைய மனவாட்டியாகிய சபையாக நாங்கள் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். நாங்கள் யாரிடத்திலே போவோம் ஆண்டவரே? நாங்கள் எங்கே போவோம் ஆண்டவரே? ஜீவனுள்ள வார்த்தை உம்மிடத்தில் அல்லவோ இருக்கிறது, உம்மிடத்தில் அல்லவோ இருக்கிறது. நாங்கள் உங்க முகத்தை நோக்கி பார்க்கிறோம். எங்களுக்கு தேவைகளை சந்திங்க, எங்கள் தேவைகளை சந்திங்க. எங்க வாழ்க்கையில தேவைகள் ஏராளமாக இருக்கிறது. இந்த தேவைகள் ஒவ்வொன்றுக்காக நாங்கள் எந்த மனுஷனுக்கு முன்பதாக போய் நிற்க கூடாது. எங்கள் தேவைகளை அறிந்தவர் நீ. எங்கள் தேவைகளை ஏற்றவர்களை சந்திக்கிறதுக்காக நன்றி. நல்ல வீட்டை கொடுக்கிறதுக்காக, நல்ல துணையை கொடுக்கிறதுக்காக, நல்ல எதிர்காலத்தை கொடுக்கிறதுக்காக, பல தேவைகளை சந்திக்கிறதுக்காக, தொழிலை, விவசாயத்தை, கையிட்டு செய்கிற வேலைகளை எல்லாம் நீ ஆசீர்வதிக்கிறதுக்காக உனக்கு நன்றி ஏசப்பா, உனக்கு நன்றி ஏசப்பா. எங்கள் வாழ்க்கை ஒரு நாளும் தோற்று போவதாக இருக்கக்கூடாது. எங்கள் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஜெயிக்கிறதாய், ஜெயமுள்ளதாக இருக்கும்படி என் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. நான் மோசையோடு கூட இருந்ததை போல நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ உயிரோடு கூட இருக்கும் நாள் வரையிலும் ஒருவருக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னீங்களே, அந்த வாக்கு தத்தத்தின்படி நீ என் கையை பிடித்துக் கொண்டு அப்பா நடத்துகிற அந்த மகிமையான காரியத்திற்காக நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அருமையான பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். கண்ணீரை தொடச்சிருக்காங்க, கண்ணீரை துடைங்கப்பா. பிள்ளைகளை குறித்து இருக்கிற கலக்கம் வாழ்க்கையில மாறட்டும். கணவனை குறித்து, மனைவி குறித்து இருக்கிற கவலைகள் இப்பொழுது இருதயத்தை விட்டு மறையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தங்களுடைய தேவைகளுக்காக எத்தனையோ பேர் கண்ணீர் வடிக்கிறார்கள். பலவீனங்களை நினைச்சு கண்ணீர் வடிக்கிறார்கள். குடும்பத்தை நினைச்சு கண்ணீர் வடிக்கிறார்கள். தகப்பனே, நீங்க இறங்கணும், இன்று நீங்க இறங்கணும், இன்று நீங்க இறங்கணும்பா. மலையை விலகினாலும், பர்வதங்கள் நிலைப்பெயர்ந்து போனாலும், என் கிருபை உன்னை விட்டு விலகாமலோ, என் சமாதானத்தில் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலைப்பெறாமல் இருக்கும் என்று சொல்லி உங்களை மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். வேதவசனம் சொல்கிறபடினாலே இன்றைக்கு நீ மனதிற்கும் உள்ள தேவன் என்பதை ஆண்டவரே விளக்க பண்ணினீங்க, விளக்க பண்ணினீங்க, விளக்க பண்ணினீங்க. தாடு மாறான நீங்கள் எல்லாம் கர்த்தர் சரிபடுத்துவதற்காக நன்றி. குடும்பத்தை சரிபடுத்துங்க, பிள்ளைகளை சரிபடுத்துங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த திருச்சபையை ஆண்டவரே நீங்க பொறுப்பு எடுத்துக்கொள்ளுங்க. இந்த உம்முடைய ஊழியம், இந்த ஊழியத்தை நீங்க கட்டுங்கப்பா. இது உங்க ரத்தத்தினால மீட்கப்பட்ட சபை, உங்க ரத்தத்தினால உருவான சபை. இந்த சபை ஒரு நாளும் கெட்டு போக கூடாது. இந்த சபையில பிரிவினைகள் வரக்கூடாது. இந்த சபை நாளுக்கு நாள் விருத்தி அடையணும். இந்த சபை ஆசீர்வதிக்கப்படணும். இந்த சபை மூலமாய் நாங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ளணும்பா. எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே. கருத்துல நான் ஒப்புக் கொடுக்கிறேன். தொடர்ந்து ராமோஜனத்துக்கு ஆயத்தமாய் வந்திருக்கிறேன். உடைய பிள்ளைகளை பலப்படுத்துகிறேன். நன்மையினால் நிரப்பும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.